வெளியிலே எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கட்டும் அப்பா. உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் ஆண்டவரை பார்க்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளும் நீக்கப்படட்டும். உம்முடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். எல்லா மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாடல்களை பாடி தேவனை துதிப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம் என்று பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுக இல்ல, இன்று புசித்து கொடித்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுக இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து
துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதிநாடை அணிந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதிநாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் என்று பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே இயேசுவை வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் காண்பவர், காப்பவர்,
உண்மையான தெய்வம், வல்லவர் அவர், நல்லவர் அவர். ஹல்லேலூயா. நமக்காக நன்மைகளை செய்தவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று அவரை கொஞ்ச நேரம் ஆராதனை செய்வோமா? இந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கோம். நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கோம். எனவே எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு விசை கூட இந்த பாடலை நாம் பாட போகிறோம். எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோமா? வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் சொல்வமா சத்துவியத்தின் வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே, ஐயா சாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் தைரியமாய் சொல்வோமா? ஐயா சாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க வாழ்க,
மகிமை. நம்மளை தேடி வந்தவர் அவர், ஏறி வந்து மீட்டவரே. தினமும் கேம சொல்வமாய் வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உன்னை நாமம் வாழ்க ராஜா, உன்னை நாமம் வாழ்க ராஜா, உன்னை நாமம் வாழ்க அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி நன்றி அப்பா. நல்லவரே நல்லவரே, நன்மைகளின் நாயகனே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்த தேவன், இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்த நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவர் நல்லவர் நீரப்பா. நாங்கள் கேட்டதை பார்க்கிலும் எங்களுக்கு நிறைவாய் அருளின நல்ல தேவன் ராஜா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ராஜா, நீர் எனக்கு போதும் அப்பா. இந்த காலை வேளையில என் தேவையை காட்டிலும் எனக்கு அதிகமாய் செய்த தேவன் நீர். எனவே நீர் எங்களுக்கு போதும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சொல்வோமா கரங்களை உயர்த்தி? கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. நீரே சொல்வமா, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. சொல்வமா, உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. அவரை நம்பி வாழும் நமக்கு ஏமாற்றமே இல்லை. அவரை நம்மளை வெட்கப்படுத்தாத ஒரு நல்ல தேவன் அவர். அவர் ஏலீரே, போதுமானவரே, என்றென்றும் நமக்கு போதுமானவர் அவர். ஹல்லேலூயா. என்றென்றும் எக்காலத்திலும் நமக்கு போதுமானவர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை கையேந்த விடுவதில்லை அவர், நம்மளை தலை குனிய விடமாட்டார் அவர். நம்மளை வெட்கப்படுத்தாத ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா அந்த நல்ல அப்பாக்கு நேராக? ஹல்லேலூயா. ஒரு விசை கூட இந்த பாடலை உணர்ந்து பாடுவோமா? ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி
விடுவதில்லை. சொல்வோமா? உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம். அறிக்கை செய்து பாடுவோமா? நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு இல்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. நீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. நீரே, கரங்களை உயர்த்தி சொல்வோமா? போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. டாடி நீங்க இருக்க பயமே. சொல்வோமா? டாடி நீங்க இருக்க, டாடி நீங்க இருக்க பயமே இல்லை. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி. எல்லாரும் அவரை உயர்த்துவோமா? கேட்டதை பார்க்கிலும் அதிகமாய் கொடுக்கிறவர், கேட்டதை பார்க்கிலும் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு தேவையிலும் நம்ம தேவைகள் வருவதற்கு முன்பதாகவே அதை அறிந்து அவர் அதை ப்ரொவைட் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை ஒருபோதும் கையேந்த விடுகிறவர்ல, ஏமாந்து போக விடுகிறவர்ல. அவர் நம்மை காக்கிறவர், நம்ம அரவணைக்கிறவர், அவர் நமக்கு போதுமானவர். எல்லாருமே சொல்லும், அது எனக்கு போதுமாப்பா, இந்த மாதம் முழுவதும் எனக்கு போதும் ஆண்டவரே. எனக்கு போதுமானவராய் இருப்பதற்காய் நன்றி. எனக்கு போதுமானவராய் இருப்பதற்காய் நன்றி. என் கூடவே இருங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. உம்மை நம்பி வாழ்ந்தால் ஒரு குறைவும் இல்லப்பா. சிங்க குட்டிகள் எல்லாம் தாழ்ச்சி கிடக்குமானால் கர்த்தரை நம்பி வாழ்கிற எனக்கோ ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு நீ காக்கிறீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் அப்படி எங்களை நடத்துங்க. எங்களோட இந்த காலையில் பேசும் வார்த்தை எங்களுக்கு தாரும். உங்களோட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு ஆர்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகட்டும். பிரைஸ் காட். காலையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தை வருவது மகிழ்ச்சி இல்லையா? கர்த்தரை நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க. ஆகவே கர்த்தர் உங்களுடைய தேவையை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவையை பார்க்கிலும் அதிகமாய் செய்வார். உங்களை நம்மை தேடி அவர் வருவார். ஒவ்வொரு நேரத்தில் நம்மை தேடி வருவார். தேடி வந்து கேட்பார், இவன் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், அவன் என்ன வேணும்னு கேட்டு இருப்பார். பிரைஸ் காட். ஒரு நல்ல அப்பா. பிரைஸ் காட். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம். ஏசாயா 35 1-2. ஏசாயா
எல்லாருமே சேர்ந்து படிக்கலாமா? வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். நாம் இந்த மாதத்திலே கர்த்தருடைய மகிமையை நாம் காணப்போகிறோம். நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காணப்போகிறோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையை நாம் கண்டிப்பாய் பார்ப்போம். நம்ம தேவனுடைய மகத்துவத்தை நாம் பார்க்க முடியும். அவை வனாந்தரம் வறண்ட நிலமும் என்ன செய்யும்? கடுவழியும் கழித்து புஷ்பத்தை போல, ரோஜாவை போல, ரோஜா பூவை போல மலரும். பாருங்க, ஒரு ரோஜா செடியை வச்சா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? அது பார்க்கிறதுக்கே முள்ளும் எல்லாமா இருக்கும், முள்ளா இருக்கும், முள்ளாத்தான் இருக்கும். கை வைத்தா குத்தும். அதில் விளையாட முடியுமா? முடியாது. ஐயோ இந்த நல்ல செடி என்று அதை கொஞ்ச முடியுமா? கொஞ்ச முடியாது. அது ஒரு பருவம், விரும்பாத ஒரு பருவம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் சில வேளையில் இருக்கும். ஒரு 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 சீசன் யாருமே விரும்பத்தகாத, இவனோட போனா முள் குத்து போல குத்துமே என்று நினைக்கிற ஒரு காலம், அருவருக்கிற ஒரு காலம், அது ஒரு சீசன். பட் அந்த காலத்தை எல்லாம் மாற்ற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லா நெருக்கத்தையும், வறண்டு போன வனாந்தரம், அவாந்தர வழி, வேஸ்ட்லேண்ட். அவாந்தர வழின்னா வேஸ்ட்லேண்ட், எந்த பயிரும் செய்ய முடியாது, பிரயோஜனமற்ற சில தரிசு நிலங்கள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட வேஸ்ட்லேண்டா, உதவாக்கரைகளா இருக்கலாம். நம்ம பார்த்து சிலதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? இது உதவாக்கரை, பிழைக்காத கேஸு, லாய்க்கு இல்லாத கேஸு. அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தருக்கு தேவை. கம்பெனிலலாம் போனால் இன்டர்வியூ வச்சா ஃபெயில் தான். பட் அப்படிப்பட்டவங்களாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? செலக்ட் பண்ணுறாரு. கம்பெனிகளெல்லாம் நிராகரிக்கத்தவர்களை, கம்பெனிகள் எல்லாம், உலகத்தாரெல்லாம் நம்மை வேஸ்ட்லேண்ட் என்று சொன்னவர்கள் எல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர்களை கழிகூற பண்ணி செழிப்பாக்கி, ரோஜா பூவை போல அந்த சீசன் மாறி, அது பூத்து குலுங்குகிற சீசன், அதை கொஞ்சி குலாவுகிற, அதை நம்ம கொஞ்சுகிற, நம்ம அலங்காரமாய் வைக்கிற ஒரு சீசனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதான் நம்முடைய தகப்பன். அது ஒரு சீசன், ஆனாலும் அது வளருகிறது. அது 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 ஐயோ என்னை எல்லாம் வெறுக்கிறார்கள் என்று அது அப்படியே முடங்கி கிடக்கவில்லை, அது வளருகிறது. அது ஒரு கடவுளை நம்பி வளருகிறது. அது ஒரு சீசனுக்காய் வளருகிறது, ஒரு சீசனுக்காய், ஒரு காலத்திற்காய் வளருகிறது. ஐயோ சுற்றுப்புறத்தை எல்லாம் அது பார்ப்பதில்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை என்னை சிருஷ்டித்தவர் வைத்திருக்கிறார். இந்த சீசன்ல எல்லாரும் வெறுத்தாலும், அது வறுமையா இருந்தாலும் நான் வளர்வேன், நான் வளர்வேன், நான் வளர்ந்துவேன். என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றி கொண்டே இருப்பேன். ஒரு நாள் ஒன்று வரும், ஒரு நாள் ஒன்று வரும், என்னை வெறுத்தவரெல்லாம் என்னை நோக்கி வருவார்கள். என்னை வெறுத்தவரெல்லாம் என்னை நோக்கி, என்னை விட்டு தூரமாய் போனவரெல்லாம் என்னுடைய மனத்தை, நறுமணத்தை தேடி என் பக்கமாய் கவரப்படுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தான் ஒரு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கை. அவருடைய இரத்தத்தாலே கழுவப்படும் வரைக்கும் ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கலாம்? அவாந்தர வழி, அவாந்தர நிலமாய், வேஸ்ட்லேண்டாய், பாலைவனமாய், பிரயோஜனமற்றதாய் இருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த சீசன், அதற்கு அப்புறம் உள்ள சீசன், செழிப்பை கொடுக்கிற ஒரு சீசன், நறுமணத்தை கொடுக்கிற ஒரு சீசனாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலையில் அந்த நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்க? என்னதான் இருந்தா கூட கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட்.
அவை வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து பாலைவனம் கழித்து புஷ்பத்தை போல ரோஜாவை போல அது மலரும், அது மலரும், அது பூத்து கொலுங்கும். சொல்லுங்க, பூத்து கொலுங்க போற, பூத்து கொலுங்க போற, பூத்து கொலுங்க போற. அது அது அந்த வாழ்க்கை, அந்த வனாந்தர வாழ்க்கை, அந்த கடுவழி வாழ்க்கை முடிந்து போனது. இப்பொழுது மொட்டு வர ஆரம்பித்திருக்கிறது. அது நிச்சயமாய் மலரும். ஹல்லேலூயா. அது மலரப் போகிறது, அது வாசனை கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அந்த சீசனை கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து தொடங்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதன் நிமித்தமாய் நம்மிடத்திலிருந்து வருகிற அவருடைய அறிவின் வாசனை வீசுகிறதுனாலே எல்லாரும் நம்பக்கமாய் திரும்புவார்கள். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அது வரைக்கும் ஒருவேளை நாம் சொல்லலாம், என் வழி எங்க தான் போகுதோ, என் வாழ்க்கை எப்படிதான் இருக்குமோ என்று ஒரு ஐயப்பாடுகள், சந்தேகங்கள் ஏற்படலாம். என் வாழ்க்கை எப்படிதான் இருக்க போதோ, எல்லாரும் வெறுக்கிறாங்க, வாழ்க்கையெல்லாம் வறண்டு கிடக்கிறது, பிரயோஜனமற்று கிடக்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்வார், அந்த நிலைமையில நான் சொல்லலாம், நான் போகும் வழியே தெரிய மாட்டேங்குது, வழி எங்கதான் போகுதோ, ஆனால் ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அந்த மொட்டு வரும் பொழுது நாம் சொல்லுவோம், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். என்னதான் கஷ்டம் இருந்தா கூட, என்னதான் வறுமை இருந்தா கூட, என்னை அழைத்தவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பேர் சொல்லி அழைத்தவர், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறபடியாலே எனக்கு ஒரு வழியை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் வழியை அவர் நடத்துவார். பிரைஸ் காட். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். அப்படிதான் யோபுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு சீசன் நல்லா இருந்துச்சு, ஆனா ஒரு சீசன் வறண்டு போய் வனாந்தரமாய் வேஸ்ட் லேண்டா இருந்துச்சு. அவன் மனைவி கூட இது வேஸ்ட் லேண்ட் சொல்லிட்டா. மனைவி என்ன சொன்னா? வேஸ்ட் லேண்ட், புரோஜனமற்ற நிலம், இருப்பதை காட்டிலும் செத்து போன நிலமா இருக்கு, அதான் வேஸ்ட் லேண்ட். இருப்பதை காட்டிலும் செத்து போன நல்லா இருக்கும், வேஸ்ட் லேண்ட். அப்போ மனைவியே என்ன சொல்றா? யூ ஆர் ஏ வேஸ்ட் லேண்ட், நீ ஒரு புரோஜனமற்ற நிலம் என்று சொல்லிவிட்டாள். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான், அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவருடைய வழியை அறிந்து வைத்திருந்தார், அவனை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போனான், வாழ்க்கை இருண்டு போனது, பாதை தெரியாது இருந்தான். அவன் சொல்லுவான், அந்த 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 23, 25 அந்த முந்தின வசனத்துல, நான் அவரை அங்க பார்த்தா அங்க காணோம், வலது பக்கம் பார்த்தா அங்க காணோம், முன்னாடி பார்க்கிறேன் காணோம், எப்பக்கத்துல நான் அவரை பார்க்கிறேன், என்னால் காண முடியவில்லை. அப்படி சொல்லிட்டா சொல்லுவான், நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. சில வேளை அப்படி நெருக்கத்தின் பாதையில நாம் செல்ல முடியும். ஐயோ, ஆண்டவர்கிட்ட கேட்டா பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரே, அவருடைய பிரசனத்தை உணர முடிய மாட்டேங்குதே, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே. ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு, நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். அவை என்னதான் நெருக்கங்கள் வந்தாலும், யார் நம்மை விட்டு தூரமாய் போனாலும், அவரை மட்டும் நாம் விட்டு விடக்கூடாது. அவர் நம்மை செழிப்பாக்குகிறவர், அவர் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறவர், நமக்கு ஒரு ஒரு டெஸ்டினி, ஒரு மகிமையான ஒரு 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 இடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. the glorious destination we have. ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷன் நமக்கு இருக்கிறது. பிரைஸ் காட். கொஞ்ச காலம் அது வறண்டு கிடந்தாலும் அந்த நோக்கத்தை அறிந்து அவரோடு நான் கைகோர்த்து சில காரியங்களை அவரோடு கூட செய்யும் பொழுது அந்த நிலம் பிரயோஜனமுள்ள நிலமாய் மாறும், செழிப்பான நிலமாய் மாறும், விளைச்சல் நிறைந்த நிலமாய் என்ன செய்யும்? மாறும். அதான் யோபுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா அவன் அந்த அந்த சீசன் முடிந்த பின்பு ஒரு மகிமையான, அவன் தேவனுடைய மகிமையை பார்த்தான், கர்த்தருடைய
என்னது மேன்மையை பார்த்தான், மகத்துவத்தை பார்த்தான். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், எல்லாம் அழுகி போனாலும் என்னுடைய சொந்த கண்ணாலே அவரை பார்ப்பேன் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட காத்திருந்தான். பிரைஸ் காட். பார்த்தான், அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இரட்டத்தினான ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடிந்தது. அப்போதுதான் கர்த்தருடைய மகிமையை அவன் காண முடிந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறதை அவன் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு மகிமை செலுத்தினான். ஹல்லேலூயா. அவனுடைய எல்லா சிறையிருப்பும் மாறி போனது. இழந்து போனதை காட்டிலும் 2 மடங்கு உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பதில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எந்த இடத்தில் நாம் வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல நமக்கு 2 மடங்கு பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். 2 மடங்கு பலன். வெட்கப்பட்ட இடத்துல, தலைகுனிந்த இடத்துல, வெறுமையா இருந்த இடத்துல, நம்மை வேஸ்ட்லேண்ட் என்று சொன்ன இடத்துல கர்த்தர் அதே இடத்துல நம்மை மகிமைப்படுத்தி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை மலரச் செய்து செழிப்பாக்கி நம்மை 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் காட். எல்லாரும் காண்பார்கள். யாரெல்லாம் நம்மை பார்த்து வேஸ்ட்லேண்ட் சொன்னாங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது ஒரு நல்ல லேண்டு, இங்கதான் நல்ல மலர்கள் பூத்து குலுங்குகிறது என்று மலரை நுகர்வதற்காய் வருவாங்க. இங்கதான் நல்ல மலர்கள், நல்ல வாசனை இருக்கிறது என்று சொல்லி அந்த தோட்டத்துக்கு வரும் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மலர்ந்து குலுங்கி விளைச்சல்களை அறுவடை காலத்திலே நம்மை நோக்கி, அந்த நிலத்தை நோக்கி வருகிற மக்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அது மிகவும் செழிப்பாகும். வெறும் செழிப்பல்ல, சொல்ல மிகவும் செழிப்பு, மிகவும் செழிப்பு. சாதாரண இருந்த நம்ம பலத்தோடு போனா செழிப்பு, அவருடைய ஆசீர்வாதம் வரும்போது மிகவும் செழிப்பாய் மாறும். அப்படிதான் அந்த வசனத்துல இருக்குல்ல, 2ஆம் வசனத்துல அது மிகுதியாய் செழித்து. முதல்ல செழிப்பு, 2வது மிகுதியாய் செழிப்பு. எத்தனை பேர் மிகுதியாய் செழிப்பு வேண்டும்? மிகுதியாய் சொல்ல, மிகுதியாய், மிகுதியாய், மிகுதியாய். ஹல்லேலூயா. செழிப்பல்ல, செழிப்பு அது எல்லாரும் காமன், இட்ஸ் காமன் டு எவரிபடி. பட் மிகுதியான செழிப்பு நமக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவரோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரோடு ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செழிப்பு? மிகுதியான செழிப்பு. ஹல்லேலூயா. அந்த செழிப்பை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தொடங்க போகிறார். இதுவரைக்கும் ஒருவேளை செழிப்பா இருக்கலாம், அல்லது ஒருவேளை வறண்ட நிலமா இருக்கலாம். அது இந்த மாதத்திலிருந்து செழிப்பாகி அது மிகவும் அதிகமான மிகுதியான செழிப்பாய் மாற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் காட். கவலைப்படாதீங்க. வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சுன்னு இருக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. குழியில போட்டாங்க. அப்பா நினைச்சாரு அது செத்து போச்சு. அப்படிதானே சொன்னாங்க. அதான் நம்பி இருந்தான். என் செல்ல மகன் செத்து போயிட்டான். ஏதோ துஷ்ட மிருகம் அடித்து செத்து போச்சு. அதை நம்பி அவன் அப்படியே இருந்தான். என் மகன் செத்தே போயிட்டான். அப்படிதான் அவனுடைய நிலைமை இருந்துச்சு. வறண்ட நிலமாய், பிரயோஜனமற்றவனாய், எல்லாராலும் கைவிடப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஹல்லேலூயா. நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உடையவனாய் இருந்தான். அதை பிடித்தே வாழ்ந்தான். எல்லா நிலைமையிலும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் செழித்தான், மலர்ந்தான், மலர்ந்தான், மலர்ந்தான். அவனுடைய வாசனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் பரவினது. ஹல்லேலூயா. எகிப்து தேசம் மட்டுமல்ல, அண்டை தேசங்களுக்கும் அவனுடைய வாசனை பரவினது. ஹல்லேலூயா. எல்லாரும் அவனை தேடியே வந்தார்கள் சாப்பாட்டுக்காக. எல்லாரும் அவனை தேடி வந்தாங்க. அதான் கர்த்தருடைய அதிகமான செழிப்பு. அந்த வாசனை வீசும் பொழுது வெறுத்தவங்க எல்லாம், வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் அந்த வாசனையை தேடி வரும் நாட்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். வெறுத்தவர்கள் எல்லாம், கைவிடப்பட்டவர்கள் எல்லாம், ஒருவேளை அந்த சீசன் ஒருவேளை அப்படிதான் இருந்திருக்கலாம் மற்றவர்களுக்கு.
ஆனால் ஒரு சீசன் வரப்போகிறது, மலர்ந்து வாசனை வீசுகிற ஒரு சீசன். ஹல்லேலூயா. அந்த வாசனை சும்மா இருக்காது. அந்த நிலத்தில் மட்டுமல்ல, அது உலகமெங்கும் அது பரவிக்கொண்டே இருக்கும். அது அந்த வாசனை எங்கும் போய்கொண்டே இருக்கும். அது மக்களை நம்பக்கமாய் கவர்ந்து இழுக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். யாரெல்லாம் நம்மை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் நம்மை குழியில தள்ளி போட்டார்களோ, யாரெல்லாம் நம்மை சிறையில் அடைத்தார்களோ, அத்தனை பேருக்கும் நான் வாழ்வு கொடுக்கும்படியாய் அந்த வாசனை அவளை தூண்டி இழுக்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு சீசன், கவலைப்படாதீங்க. அவருடைய கருத்து அந்த சீசன்ல அவருடைய கருத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது, அந்த சீசன்ல அந்த வெறுக்கப்பட்ட காலத்துல, அந்த வேஸ்ட்லேண்டா இருக்கிற காலத்துல, அவருடைய ஓங்கிய புயங்களுக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உயர்வுகளை, கர்த்தருடைய மேன்மைகளை, மகத்துவங்களை, அவருடைய மகிமையை பார்க்கும் நாட்கள் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்க முடியும். பிரைஸ் காட். கழுகு, அதுக்கு ஒரு சீசன், பறக்க முடியாத சீசன், வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு சீசன். ஆனால் அது நம்பிக்கையோடு கூட ஒரு இடத்தில் காத்திருக்கிறது. அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சும்மா காத்திருக்கல, ஒரு நம்பிக்கையோடு. நான் முந்தைய காட்டிலும், ஒருவேளை இன்றைக்கு என்னால் பறக்க முடியாமல் இருக்கலாம், இன்றைக்கு என்ன உயர எழும்ப முடியாமல் இருக்கலாம், நான் சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் முந்தைய காட்டிலும் இன்னும் அதிகமாய் உயர நான் பறக்க போகிறேன் என்று பொறுமையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட காத்திருக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு சீசன், அது வேஸ்ட்லேண்ட் சீசன், அது வனாந்தர சீசன். ஆனா அந்த சீசன் முடிந்த பின்பு அது பலனடைந்து முந்தைய காட்டிலும் சிறகுகள் அடித்து உயர பறக்கும். ஹல்லேலூயா. உயர பறக்க. அதற்காகத்தான் ஒரு சீசனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்க, பொறுமையோடு கூட அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற சீசன் அது. அந்த சீசன்ல யாரும் நம்ம விரும்ப மாட்டாங்க, வேஸ்டா தான் இருக்கும், அது வேஸ்டா தான் இருக்கும், வெறுக்கிற காலமாக இருக்கும் அது. ஆனா அந்த சீசன் முடிந்த பின்பு, ஆனா அந்த சீசன்ல எப்படி இருக்க வேண்டும்? ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட, நான் உயர பறக்க போகிறேன், நான் ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன், நடந்தாலும் களைப்படைய மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சீசனை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஒரு ரமல தரியா ஷபபரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் அப்படிதான் மாற்ற போகிறார். இது ஒரு சீசன். இந்த சீசன் மாற போகிறது. இது ஒருவேளை வறண்ட சீசனா இருக்கலாம், வேஸ்ட்லேண்ட் சீசனா இருக்கலாம், வனாந்தர சீசனா இருக்கலாம். ஆனால் இந்த சீசன்ல இருந்து ஒரு மலர், ஒரு மொட்டு வரப்போகிறது. அது மலர்ந்து வாசனை வீச போகிறது. பிரைஸ் காட். அது அநேகருக்கு அந்த வாசனை பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். பிரைஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவே லீபனோனின் மகிமையும் கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். லீபனோனின் மகிமை. லீபனோன் வருது மலை. அந்த மலையில அது எதற்கு பெயர் பெற்றதுன்னா, கேதுரு மரம் பெயர் பெற்ற செடர் ட்ரீஸ். அது ஒரு அலங்காரமான ஒரு ட்ரீ. அது அந்த மலையில இருந்து ஆழமாய் வேர்விடும். மிகவும் அதிகமாய் ஆழமாய் வேறுவிடும். 92ஆம் சங்கீதத்தில் இருக்குல்ல, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்ல கேதுருவை போல மலரும். ஆழமாய் வேர்விட்டு படரும். ஒரு 50 அடிக்கு மேல் வளர்ந்து இப்படி ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும். ஊசி இலை வகையை சேர்ந்தது. அது செழிப்பா இருக்கும் எப்பவும். அது இலை எப்பவும் பச்சையா இருக்கும், ஊசி இலை போல இருக்கும். அது செழித்திருக்கும். அப்ப அது அந்த மலைக்கு மகிமை என்னது? அந்த மரம். தூரத்திலிருந்து பார்க்கும் போதே எக்கச்சமா அந்த மரங்கள் இருக்கும். அது மகிமையா இருக்கும். அதற்கு அது எந்த காலத்திலும் அது அழியாது. ஏன்னா வேற எங்க இருக்கு? ஆழமாய் போயிருக்கிறது. ஆகவே எந்த வெயில் அடித்தாலும், எந்த வறட்சியிலும் அது இலை ஊதுறாது. அதுபோல ஹல்லேலூயா ஒரு சீசன் அப்படி. ஆனா அந்த காலத்திலே ஆண்டவருக்குள், கர்த்தருடைய வார்த்தைக்குள், வாக்குத்தத்தங்கள் வேர் ஊண்ட ஹல்லேலூயா ஒரு காலம் வரும். அது எத்தனை மழை பெய்தாலும், எத்தனை புயல் வீசினாலும் அசைக்க முடியாமல் மலையின் மேல் தலை நிமிர்ந்து அநேகருக்கு அலங்காரமாய் நாம் இருக்க போகிறோம்.
ஹல்லேலூயா. அலங்காரமாய் இருக்க போகிறோம். அநேகரை அலங்கரிக்கிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அது நமக்கு மகிமையாய் இருக்கும். அதான் தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. மகிமையாய் கர்த்தர் நம்மை மாற்றார். அதான் அப்போதான் நினைப்போம், இது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. வெறுக்கிற ஒரு காலம், வேஸ்ட்லேண்டா இருந்த காலம், இது அநேகருக்கு மகிமையாய் விளங்குகிற ஒரு மகிமையாய் இருக்கிற ஒரு காலம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அந்த சீசனுக்கு நேராய் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த சீசன்? லீபனோன்லே கேதுருவை போல அந்த மலை மகிமையாய், கேதுரு மரத்தை தாழ்ந்திருக்கிறபடியால் மகிமையாய் காணப்படுகிற போல அநேகருக்கு நம் மலை உச்சி மேல் மகிமையாய் இருக்க போகிறோம். பிரைஸ் காட். மகிமை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தூரத்திலிருந்தே நம்மை பார்க்க முடியும் அந்த மகிமையை. அப்படிதான் தூரத்திலிருந்து நம்முடைய மகிமை அநேகர் கண்டு களிப்பார்கள். அடுத்தது கர்மேல். அது ஒரு மலை. கர்மேல் தெரியும். கர்மேல் பர்வதத்தில் எலிசா எல்லாம் பலிபீடத்தை கட்டின, எலியா பலிபீடத்தை எல்லாம் அந்த மலை. சாரோன், அது ஒரு சமவெளி. சாரோன் ரோஜா, சாரோனின் ரோஜா, அது சமவெளி. இது ஒரு விதமான ஒரு காரியம். கர்த்தருடைய மகத்துவங்கள், செழிப்பு, அலங்காரம் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு பூமி அது. பிரைஸ் காட். அப்படிதான் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. லீபனோனை போல, லீபனோனின் மகிமை, கர்மேல், சாரோன் என்பவைகளுடைய மகத்துவங்கள், மேன்மைகள், அலங்காரம், மேன்மைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து நம்மை அலங்கரிப்பார். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆகவே இந்த காலையிலே கொஞ்சம் பேரா நாம் இருக்கலாம். எல்லாம் ஒரு நம்முடைய குடும்பத்திலே ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். அவருடைய மகத்துவத்தை, கர்த்தருடைய தேவனுடைய மகத்துவத்தை நாம் பார்க்க முடியும். எது போல? லீபனோன்ல கேதுருவை போல, கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரத்தை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அந்த சாரோனின் அந்த சமவெளியிலே ரோஜாக்கள், லீலி புஷ்பங்கள்லாம் மலர்ந்து கூத்து கிடக்க, அது அதற்கு அலங்காரமாய், அதற்கு மேன்மையாய் இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்படிதான் கர்த்தர் நம்மை பூத்து குலுங்க வைக்க போகிறார். பிரைஸ் காட். ஒருத்தர் நம்மை ஒன்று செய்ய முடியாது. ஒரு சீசன், அதை பற்றி கவலைப்படவே. கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் யோசேப்பின் தேவன் நமக்கு இருக்கிறார். யோபுவின் தேவன் நமக்கு இருக்கிறார். தாவீதின் தேவன் நமக்கு இருக்கிறார். அது ஒரு சீசன். ஆனா அந்த சீசனுக்கு அப்புறமாய் நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. வெறுத்தவரெல்லாம் நம்மை தேடி வருவார்கள். நம்மை பார்த்து இழந்தவரெல்லாம் நம்மை தேடி வருவார்கள். பிரைஸ் காட். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த சீசன் இந்த மாதத்திலிருந்து உங்களை தொடங்க போகிறதாவே நம்பிக்கையோடு கூட காத்துருங்க. கர்த்தரை மட்டும் விட்டு விடாதீங்க. அவருடைய வாக்குத்தத்தங்களை தினமும் சொல்லுங்க, தினமும் சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும், தள்ளப்பட்டாலும், ஒதுக்கப்பட்டாலும், அது வேஸ்ட்லேண்டா இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும், தேவனுடைய மகத்துவத்தையும் நாம் பார்க்க முடியும். எல்லாருமே எழுந்திருப்போமா? பிரைஸ் காட். அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஓ, நம்முடைய ஆவிக்குரிய கண்களாலே we should be in the realm of spirit. இருந்து அதை அடிக்க செய்யும் பொழுது நாம் அதற்கு நேராய் பயணித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் நம்மை வாட்டி வதைத்தாலும், நம்மை கீழே தள்ளி போட்டாலும், நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிற. என்ன எதிர்காலம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற எதிர்காலம், தேவனுடைய மகத்துவங்களை பார்க்கிற எதிர்காலம். அதை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த இடத்திலே கொண்டு செல்வார். அந்த லீபனோனிலே கேதுருவை போல வளர்ந்து இருப்போம், செழித்திருப்போம். கர்மேல் அந்த சாரோன்ல இருக்கிற அலங்காரத்தை போல நாம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. எல்லாருமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா?
அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை அலங்கரிக்கிற ஒரு தேவன், நம்முடைய மகிமையால் நிரப்புகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்திலே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுக்கிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்டவளை எல்லாம் அவர் எடுத்து தெரிந்தெடுத்து அவர்களை அலங்கரித்து மகிமையை கொடுத்து அவரை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் வைக்கிறவர் நல்ல தேவன் நமக்கு இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவரை விட்டு விடாதீங்க, அவரை விட்டு விடாதீங்க. அவருடைய பிரசனத்திலே அவருக்குள்ளே அவருடைய ஓங்கிய புயத்துக்குள்ளே கயரங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த அடைக்கலத்திலே அந்த மகிமைக்கு நேராய், அந்த மகத்துவத்துக்கு நேராய் நம்மை அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. எல்லாருமே நன்றி செலுத்தும். எல்லாருமே ஆவிக்குரிய கண்களாலே அந்த சீசனை நம்ம பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சீசனை கர்த்தர் வைத்திருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மிகுதியாய் செழிக்க போறேன், மிகுதியாய் செழிக்க போகிறேன். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாற்ற போகிறார். வர வர விருத்தி அடைந்து மிகவும் பெரியவனாய் கர்த்தரை மாற்ற போகிறார். மிகவும் அதிகமாய் என்னை செழிக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகருக்கு நான் வாசனை வீச போகிறேன். thank you Jesus, thank you Jesus. நமக்கு நன்றி. அப்படியே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் இந்த பிள்ளைகள் உம்முடைய மகிமையை பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவங்களை பார்க்கும்படியாய் இந்த பிள்ளைகளுடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடைபெறுவதாக ஆசீர்வதி சுவாமி. எல்லாருக்கும் ஒரு நறுமணத்தை வீசக்கூடியவளாய் மாற்றம் செழித்திருக்கட்டும். எல்லா மகிமையும் துதியும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நான் சேர்ந்து சொல்லேன், ஆத்துமாவே என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நோய்கள் எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். பிராணை அழிவு குலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு இந்த மாதம் முழுவதிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். 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 God bless you. Praise God.